2022-23 நிதியாண்டுக்கான வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். 2 மணி நேரம் பட்ஜெட் உரையில் பல்வேறு துறைகளில் முக்கிய அறிவிப்புகள் வெளியீடு. பள்ளி கல்வித்துறைக்கு 36,895 கோடியே 89 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த ஆண்டை விட 4,296 கோடியே 35 லட்சம் ரூபாய் அதிகம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்புக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றம். தமிழக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க பட்ஜெட் தாக்கல். திராவிட மாடல் பாணி தொடரும் என்பதை பட்ஜெட் உணர்த்துவதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழக பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் தொடர்பாக ஆலோசனை. தமிழக வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் நாளை தாக்கல். பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கோலாகலம். முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. காங்கிரஸ் அதிருப்தி குழுவின் தலைவர் குலாம் நபி ஆசாத் சோனியா காந்தியுடன் சந்திப்பு. கட்சியின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தெரிவித்ததாக பேட்டி. கொச்சி களம்பச்சேரி எலக்ட்ரானிக் சிட்டி கட்டுமான தளத்தில் நிலச்சரிவு. 4 பேர் உயிரிழப்பு, 5 பேர் மீட்பு. பஞ்சாபில் நாளை 10 கேபினெட் அமைச்சர்கள் பதவியேற்பு. ஆம் ஆத்மி தலைமையிலான பகவத் மான் அமைச்சரவையில் இடம்பெறுகின்றனர். உக்ரைன் போரில் கொல்லப்பட்ட மாணவர் நவீன் சேகரப்பா உடல் நாளை மறுநாள் பெங்களூரு கொண்டு வரப்படுகிறது. முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தகவல். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம். ஆட்சியை கவிழ்க்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆவேசம்.